ஓவரால் இது தேர்ட் வார்னிங் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாவே சௌந்தர்யாவுக்கு வந்து ஸ்ட்ரைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லோ கார்டு கொடுப்பாங்கன்றதுல நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். லாஸ்ட் சீசன்ல அர்ச்சனா பண்ண விஷயத்தெல்லாம் இவர் ட்ரை பண்றாப்ல. ஆப்போசிட்ல ஒரு 10 பேரை நிக்க வச்சு இந்த பக்கம் ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சிம்பத்தி ஓட்டு வந்துடும். அடிச்சுட்டு அவங்க ஒரு உருட்டுனாங்க பாருங்க, அதுதான் பயங்கரமான உருட்டா இருந்துச்சு. மக்களுக்கு நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க, நல்லா நெஞ்ச பிடிச்சிட்டேன். இந்த சீசனே ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய தர்சிகா அண்ட் விஷால் இவங்க 2 பேரும் ஜோடியா அனுப்பிச்சு விட்டாங்கன்னா இந்த சீசனே ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியே பேசுறாங்க. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். 10th வீக் கூடிய அனாலிசிஸ்க்காக வழக்கம் போல லைவ் அப்டேட்ஸ், அன்சீன் அப்டேட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்லாம் அப்படியே பரபரப்பா கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல நம்ம விஎஸ்கே. வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பயங்கர ஜாலியா இருந்தீங்க. போன வாரம் ஒரு நாள் ஜாலியா இருந்தீங்க. இந்த வாரம் எப்படி இருக்கு? இந்த வாரம் 2 நாள் ஜாலியா இருக்கு. 2 வாரம் ஜாலியா இருந்தீங்க. பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆமா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. 1 டேல இருந்து 2 டேஸா அந்த மாதிரி இருக்கு. ஓகே, நியூட்ரலா இருந்தது பாக்கிறதுக்கு. நேத்து வந்து ராணாவோட மேட்டர் நடந்தது இல்லையா? ஸோ அந்த மேட்டர் வந்து நல்லா பரபரப்பா இருந்தது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அன்னைக்கு 1 டே கண்டென்ட் வந்து அவ்வளோ ஐப்பு வந்து போச்சு. ஸோ அது வந்து ராணாவால வந்து நடந்தது. நெக்ஸ்ட் சௌந்தர்யா வந்து முக்கியமான ஒரு பங்கு பண்ணிருக்காங்க. அன்சிதா சொல்லவே வேணாம், நான் பண்ண மாட்டேன், நான் எங்க நிப்பேன், என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா? அதில் வந்து சூப்பரான ஒரு கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. புள்ளியா சொல்லியை போட்டாங்க, எல்லாரும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதை பற்றி நிறைய பேசலாம். பட் இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், அந்த எவிக்ஷன் அப்டேட் அண்ட் இந்த வாரத்துடைய டாஸ்க்ல என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து வீக்கெண்டில் விஜய் சேதுபதி எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறாரு, எதெல்லாம் கவர் பண்ண போறாரு அண்ட் வந்து ஓவரால் இந்த வீக் எப்படி போச்சு அப்படிங்கிறதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னாலே அருண் பிரசாத் அண்ட் தீபக் 2 பேரும் ஒரு பயங்கரமான டிஆர்பியை ஏற்றி விட்டாங்க. அண்ட் தீபக் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்து அதை அருண் பிரசாத் பிடிச்சிட்டு எங்கெங்கேயோ கொண்டு போனாப்ல. அதாவது தீபக் என்ன சொல்ல வந்தாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இங்க இருக்கிறது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ். ஒன்னு வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இன்னொன்று வந்து லேபர்ஸ். அதாவது ஒரு இந்த கூட்டி பெருக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து யாரு வேணாலும் பார்த்தலாம். அந்த இடத்த கொஞ்சம் கூட்டிடுறா அப்படின்னா கூட்டிடலாம், போய் கொஞ்சம் சமைச்சிடுறா, கொஞ்சம் அந்த இது ரசம் கறி குழம்புலாம் வச்சு கொஞ்சம் எடுத்து வந்துடுறேன் அப்படின்னா அது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஏங்க எனக்கு சமையல் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் கூட்ட தெரியாதுங்கன்னு எவனும் சொல்ல மாட்டான் இல்லையா? இந்த உப்பு போடணும்னா கூட எவ்வளவு போடணும், எந்த அளவு போடணும் கேட்டுதான் வந்து போடவே முடியும். ஆனா கீழே வந்து குப்பையை கிளியர் பண்ணா அது யார்ட்டையும் கேட்க வேணாம். குப்பை எவ்வளவு எடுக்கணும், கொஞ்சம் எடுக்குவா, ஃபுல்லா எடுக்குவா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. யூடியூப்ல நம்ம சமையல் பண்ணும்போது கூட தேவையான அளவுன்னு சொல்றது, அது தேவையான அளவு எவ்வளவு சொல்லுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிற ஆட்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதை தான் அவர் வந்து மீன் பண்ணி சொன்னாப்ல. பட் இது அப்படியே எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாருன்னா, நம்மளுக்குள்ளேயே கண்டஸ்டன்ஸ்குள்ளேயே நீங்க பாகுபாட கொண்டு வந்துட்டீங்க, இதெல்லாம் எப்படி வெளியே இருக்கிற மக்களுடைய பிரதிபலிப்பா தான் நம்ம உள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பிரிச்சு பேசுறவெல்லாம் வச்சுக்காதீங்கன்ற மாதிரி பயங்கரமா போயிட்டாப்ல. அண்ட் வெளியே வந்து இந்த கூட்டி பெருக்கிறவங்களாம் நீங்க கீழன்ற மாதிரி பேசுறீங்க, அப்ப சமயக்காரங்க எல்லாம் மேலன்ற மாதிரி பேசுறீங்கன்ற மாதிரி. ஏய், அவருக்கு என்னடா ஒரு கோடு போட்டா நீ ரோடே போடுறீன்ற அளவுக்கு இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தேவையான்ற ரோடு கரெக்டா போட்டா கூட பரவாயில்ல, பள்ளம் மேடு அப்படி இருக்கு. சோ அதுல என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறீங்க? அருண் பிரசாத் இப்படி ஒரு ஹீரோயிசம் வந்து பண்றாப்ல, எல்லா இடத்துலயும் ஸ்கோர் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு இல்லையா? சோ வெளியே என்ன முயற்சி பண்றாருன்னு நினைக்கிறீங்க? கண்டென்ட் கொடுக்கணும். ஓகே, அது ஒண்ணு. நெக்ஸ்ட் ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. சின்னதா கிடைச்சோட அதை பிடிச்சி டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் வந்து பிடிச்சிக்கிறாரு. நெக்ஸ்ட் காலையில எந்திரிச்சோன்னா அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நைட் வந்து தூங்கிருப்பாங்க, மேபி காலைல வந்து பஸ்ட் இருக்கும். பவித்ரா கூட சொல்லியிருந்தாங்க, சில சமயம் வந்து நம்மலாம் சாப்பிடாம இருக்கும், கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா நமக்கே வந்து மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கும். ஓகே, கொஞ்சம் அன்கான்சியஸ் மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். சில பேர் நர்வஸ் ஆயிடுவாங்க, பதட்டம் ஆயிடுவாங்க, என்ன பேசுறதே தெரியாம போயிடும். அந்த மாதிரி வந்து அருணுக்கு வந்து ஆச்சான் தெரியல, அவர் எப்ப சாப்பிட்டாருன்னு நமக்கு தெரியல. ஆனா காலையில நடந்ததுனால எப்படி வந்து பசியில கூட அப்படி வந்து உளறி கொட்டிருக்கலாம் இல்லையே. இந்த ஒரு வாரம் முழுக்க ஒரு மனுஷன் அப்படித்தானே இருக்க, அதனால பசியில பேசிட்டாருன்றதுலாம் நான் கூட கண்டென்ட் பசி, அந்த கண்டென்ட் வந்து ஆமா எப்ப கிடைக்கும் பார்த்துட்டே இருக்கும்போது அவரு இப்போ தீபக் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாரு. அவரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்லி அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாரு தீபக். டக்குன்னு அந்த எக்ஸாம்பிள்ல ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிறாரு, அதை அங்க இருந்து கொஞ்சம் தூரம் டிராவல் பண்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மஞ்சரி சொல்லிட்டு இருந்தாங்க, மஞ்சரி ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அந்த வார்த்தையை அப்படியே பெருசாக்கி ட்விஸ்ட் பண்ணி வேற எங்கெங்கயோ கொண்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் அருண் பிரசாத்தே வந்து என்ன சொன்னாப்புல, உங்க அப்பா வீடுன்னு சொல்லி ஒரு கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிளை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா,
இதெல்லாம் உங்க மாமனார் வீடா, உங்க அப்பா வீடு, உங்க அப்பா போட்ட ரோடா, இப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா சௌந்தர்யா அதை வந்து ஜாக்லினோட அப்பாவை பத்தி பேசிட்டாங்கன்ற மாதிரி பேசுறதுக்குலாம் அங்க ஒரு அர்த்தமே இல்லைன்னு யார் பேசினா, அருண் பிரசாத். அதே அருண் பிரசாத் இங்க சின்னதா அவர் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அங்க வீட்டுல இருக்கிற மீதி 14 பேருக்கு புரியுறது, அருண் பிரசாத்துக்கு மாதிரி மட்டும் புரியலன்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு எனக்கு என்னமோ ஒரு ஹீரோயிசம் ட்ரை பண்றாரோ, வெளியே வந்து பாத்தீங்களா நான் மெசேஜ் சொல்றேன், நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கேன் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவருடைய கிராஃபை ஒவ்வொரு வாரமும் ஒரு விதமா கிரியேட் பண்ணிட்டே வராப்புல. ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரம் அமைதி, 4வது வாரம் நான் தொடங்கிட்டேன், 5வது வாரம் நான் முத்துமோட சண்டை போடுறேன், அதுக்கப்புறம் இப்ப யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க தீபக், சோ தீபக்கோட சண்டை போடுறேன், அண்ட் அதுக்கு அடுத்த வாரம்லாம் வந்து நான் வந்து நிறைய மெசேஜ் சொல்றேன், கவுண்டர் கொடுப்பேன், அந்த மாதிரி ஒரு ஹீரோயிசம் மாதிரி கிரியேட் பண்றாப்ல. பட் வெளியே இருந்து பாக்குறதுக்கு கோமாளித்தனமா தான் இருக்கு அவர் பண்றது எல்லாமே. ஏன்னா பச்சையா தெரியுதுல. அண்ட் லாஸ்ட் சீசன்ல அர்ச்சனா பண்ண விஷயத்தெல்லாம் இவர் ட்ரை பண்றாப்ல. என்னன்னா ஆப்போசிட்ல ஒரு 10 பேரை நிக்க வச்சுட்டு இந்த பக்கம் ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சிம்பத்தி ஓட்டு வந்துரும். நிறைய பீப்புளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, எதுக்குடா 8 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கிறாங்க, அவன் தப்பாவே இருந்துட்டு போட்டோம், எதுக்கு 8 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஓட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஓட் பேங்க்ல ஓட்டை வாங்குறதுக்காக தான் அந்த மனுஷன் பண்றாருன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா சௌந்தர்யாவோட இடத்துல பண்ணும்போது இதை எல்லாருக்கும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதே அருண் பிரசாத் தான். அவங்க என்ன பண்றாங்க தெரியுதா, ஏன் பண்றாங்க தெரியுதா அப்படின்னு. ஏன் லாஸ்ட் வீக் ஜாக்லின் போய் ஜெயில உட்கார்ந்தா என்ன நடக்கும்ன்ற வரைக்கும் அருண் பிரசாத் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாப்ல. அவங்க போயிட்டு ஜெயில உட்கார்ந்தாங்கன்னா அங்க ஒரு சிம்பத்தி ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கேம் பத்தின புரிதல் மனுஷனுக்கு நல்லாவே இருக்கு. ஈவன் மெஜாரிட்டி மைனாரிட்டி வச்சு கேம் பிளே பண்றாங்கன்ற வரைக்கும் பேசுறாப்ல. ஆனா அந்த கேம் பிளே யார் பண்றான்னா அருண் பிரசாத் தான் பண்ணிருக்காரு. மார்க்கிங் ஆனா இவர் தான் ஃபுல்லாவே மார்க்கிங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தீபக் மேட்டர்ல கூட பேசிட்டே வந்து வெளில போவாரு, இவ்வளவு பேர் இருக்கீங்க என்னையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே டப்பாடிங்கடா, நல்லா டப்பாடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டே தான் வெளில போவாரு. வெளில போகும்போது சத்யா வேற கூட ஜாயின் பண்ணிப்பாரு. சத்யா ஆமா சாமி போவார். வெளில போய் இந்த மாதிரிலாம் பேசினா அடிச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அருண் சொல்லுவாரு. மூஞ்செல்லாம் குழப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சத்யா சொல்லுவார் பதிலுக்கு. அப்படியா? ஆமா, அங்க வந்து சொல்லுவார். சத்யா வந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுப்பாரு. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜாக்லின்ட்ட வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஐயோ அருண் பிரசாத் இருக்கானே அப்படி பேசுறான் இப்படி பேசுறான். வெளியில வந்து சப்போர்ட்டா பேசினதே சத்யா தான். உள்ள வந்து அப்படியே அருணுக்கு அகைன்ஸ்டா பேசுறவங்க உள்ள வந்து மச்சான் நான் மாட்டிக்கிட்டேன் மச்சான், மாட்டிட்டு முழிக்கிறான் மச்சான் அப்படின்னு நீங்க வந்து பேசுறாரு. உங்களுக்கு தப்பா தெரிஞ்சுன்னா டைரக்டா சொல்ல வேண்டியதுனா, இல்ல மச்சான் நீ பண்ணது தப்பு, நீ பேசுனது தப்பு. அவங்க சொன்னாங்க ஓகே ரைட் தான், ட்விஸ்டர்னு சொல்லி சொல்றாங்க, அது வந்து ஜாலியா சொல்றாங்க அப்படின்னா நீ ஜாலியா எடுத்துக்கோ. உனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா டைரக்டாவே சொல்லிடலாம். அதுதான் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது எங்க இருந்தா தீபக் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறார். அங்க தான் வந்து ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா டைரக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேசாம விட்டுற போறாங்க. இல்ல உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்னா தனியா போயிடலாம். அதை விட்டுட்டு பேசிக்கிட்ட எல்லாருமே வந்து அட்டாக் பண்றதெல்லாம் தனியா தெரியணும். அர்ச்சனா கூட பாத்தீங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரியா உள்ள வந்திருப்பாங்க. பாதி சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 40 நாளுக்கு அப்புறம் தான் உள்ளே வந்தாங்க. சோ அங்க இருந்தா கேமே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது இல்லையா. சோ இதுவும் வந்து 50 டேஸ்க்கு அப்புறம் தான் அருண் வந்து அதே மாதிரி ஒரு கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணி இங்க இருந்து தனியா தெரியலடா, அதை அடிக்கலாம் இது அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட்ல டிராவல் பண்றது நல்லாவே தெரியுது. ஆமா, அண்ட் தீபக் ஒரு கட்டத்துக்கு மேல அடக்க முடியாம சரி ரைட்டரா டே நீ இது வேற எங்கேயோ கொண்டு போற, இது வெளியே தப்பா போறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது ஆரம்பிச்சு வச்சது நான், நீ ஆனா அதை பிடிச்சிட்டு அந்த வார்த்தையை பிடிச்சி என்ன கார்னர் பண்ற மாதிரி இருக்க, நீ ட்ரிகராகி பேசும்போது நான் ட்ரிகராகி நிறைய வார்த்தைகளை விடுறேன், இது எங்க ஒரு இடத்துல தப்பா போயிடும். தப்பா போறதுன்றது மீறி வெளியே இந்த மாதிரி மக்கள் வந்து இதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சுப்பாங்கன்றதுனால இது போதுன்ற மாதிரி மனுஷன் எமோஷன் ஆகி அழுகவே செஞ்சாப்புல. அங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சாலும் பிக் பாஸ் நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சே ஒரு டாஸ்கை கிரியேட் பண்ணாப்புல. லேபர்ஸ் வெர்சஸ் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த டாஸ்க்ல என்ன சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்ணி காய்ன்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் இல்லை. லேபர்ஸ்லாம் உட்காந்து சைக்கிள் ஓட்டுங்க, உள்ள தண்ணி வரும், கேஸ் ஓடும், இதுதான் டாஸ்க்ன்ட்டாங்க. டே இதுல என்னடா டாஸ்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவசர அவசரமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அந்த பிரச்சனையை வச்சே ஒரு டாஸ்கை கிரியேட் பண்ணா அது மூலியமா நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயுமே அருண் பிரசாத் இறங்கிக்கிட்டு வி ஆர் நாட் பெக்கர்ஸ் வி ஆர் ஒர்க்கர்ஸ் ஒன்னு பெக்கர்ஸ் எவன்டா சொன்னா எதுவுமே நடக்கலையே, டாஸ்கே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? டாஸ்க்கு நல்ல டாஸ்க்கு தான். அதை வந்து ஓரளவுக்கு இறங்கி ப்ளே பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த டாஸ்கோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பேசும்போதே தீபக் வந்து மூஞ்சில கை வச்சு க்ளோஸ் பண்ணி ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி, நான் இது ரிலேட்டடாகவே கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த வீக்லி டாஸ்க் வந்து ஹோட்டல் பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க்காக இருக்கும் அப்படின்றத தான் இன்ஃபர்மேஷனாக வந்தது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தனால டக்குன்னு ஓகே இப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்துலாம்னு சொல்லி டக்குன்னு களத்தில் இறங்கி இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. பார்க்கறது நல்லா தான் இருந்தது. பிரச்சனைலாம் வந்து ஆரம்பிச்சது. அருண் பிரசாத் வேலையில ஒரு பாயிண்ட் சொன்னாரு, முத்து அதில் வந்து மாட்டிக்கிட்டார், ஐயோ அப்படி மாட்டினமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுத்தாரு. பட் இருந்தாலும் நம்ம வந்து இன்ன இடத்துல நிக்கணும், நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பிளேலாம் வந்து முத்துக்குமரன் வந்து பண்ணாரு. பட் இருந்தாலும் அருணுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைச்சுன்னா விட்டுருவாரா,
பிடிச்சி டிராவல் பண்ணிட்டே இருப்பாரு. அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதை பிடிச்சி டிராவல் பண்ணாதான் அவரோட வேலையே. அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிக்கிட்டாரு, பிடிச்சி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ வந்து மேனேஜர்ஸ் வெர்சஸ் லேபர்ஸ் மாதிரி போகல, அருண் பிரசாத் வெர்சஸ் முத்துக்குமரன் இந்த மாதிரி தான் போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதை ஆரம்பிச்சு வச்சது அருண் பிரசாத் தான். என்னுடைய பர்சனல் வெஞ்சன்ஸையும் என்னுடைய பர்சனல் விஷயத்தை மட்டுமே வச்சு நான் உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பேன், உன்னை ப்ரோவோக் பண்ணி உன்னோட கேமையும் நான் விளையாட விட மாட்டேன். நான் பர்சனலாக அடிக்க நீ என்ன பண்ணுவ, ஆட்டோமேட்டிக்காக நீயும் பர்சனலாக வர ஆரம்பிப்பல. ஸோ உன் கேமையும் கெடுத்து என் கேமையும் கெடுத்து நம்ம 2 பேர் மட்டுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விளையாடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமை தான் அருண் பிரசாத் விளையாடினாருன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லா அப்படி பேசினாப்ல, முத்துக்குமரனை போய் நோண்டிக்கிட்டே இருந்தாப்ல. அண்ட் ஸ்வாப்ல உள்ள வரும்போது கூட லேபர்ஸ்க்காக அப்படி பேசினாப்ல. நீங்க லேபர் ஷூல இருந்து பார்க்கணும், மேனேஜர் ஷூல இருந்து பார்க்க கூடாது. லேபர்ஸ்க்காக பாருங்க, லேபர் படக்கூடிய கஷ்டத்தை பாருங்க. அவங்க 24 பேர் வெளியே இருக்காங்க, நீங்க உள்ள இருக்கீங்க. ஏசியில் இருக்கவனுக்கு வெளியே இருக்கவனுக்கு அவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசினாப்ல. பரவாடா, அதாவது என்னதான் அந்த கேரக்டர்ல இருந்தாலும் அந்த கேரக்டருக்காக அங்கேருந்து வந்த ஒரு மனுஷன் அந்த கேரக்டருக்காக பேசுறாப்ல. இன்னும் மேனேஜரா மாறாம தான் இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா திரும்பவும் ஸ்வாப் பண்ணி அங்க விட்டாங்க. மறுபடியும் ஸ்வாப் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா ஒரு மேனேஜரா உண்மையிலேயே மாறிட்டாப்ல. மாறிட்டு லேபர்ஸ்குள்ள அவ்வளவு பிரச்சனை நடக்குது, எங்கேயுமே மனுஷன் வரல. கடைசியில வந்துட்டு இவங்க சொல்லாட்டா கூட நானே போய் 2 பேரை தூக்கிட்டு வரேன், அன்சிதாவும் ராணுவம் தானே உங்களுக்கு வேணும், அவங்க இங்க வரணும் அவ்வளவுதானே, இப்போ மேனிபுலேஷன் இன்ஃப்ளூயன்ஸையும் யூஸ் பண்ணி எப்படி தூக்கிட்டு வரேன் பாருன்னு சொல்லிட்டு இன்னும் ட்ரை பண்ணாப்ல. கடைசி வரைக்கும் அதுவும் வேலைக்கு ஆகல. ஸோ அந்த ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா. நீ லேபரா இருந்தியா இல்ல ஒர்க்கரா இருந்தியா, இல்ல உங்க கூட உனக்கு பிரச்சனை வந்து முத்துக்குமரன் எங்க இருக்கானோ அங்கதான் நீ பிரச்சனை பண்ணுவியா, டாஸ்க் ஆடுறியா பர்சனல் வெஞ்சன்ஸை வெளியே காட்டுறியான்ற குழப்பம் இருக்கு இல்லையா. அது எப்படி இருக்கு? இல்ல 2 பேருக்குமே ஈகோ வந்து கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அருண் வந்து ஒரு சைடுல வந்து அவரோட ஈகோ வந்து வெளியில காமிச்சாரு, முத்துக்குமரன் ஒரு சைடுல இருந்து ஈகோ வந்து நல்லாவே காமிச்சாரு. இல்லன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது. அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான், இந்த ரூல்ஸ் அதாவது யூனியன் லீடர் யாருன்றதை நாங்கள் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சுது. அங்கே சொல்லும் போதே அந்த பாயிண்ட் வந்து செலிபிரிட்டி ஆகாத ஒரு பாயிண்ட். இது வந்து எப்படி சாத்தியம், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நாங்களே தான் சூஸ் பண்ணோம், ஸோ அதை வந்து உங்ககிட்ட கொடுக்க முடியாது அந்த பொறுப்பு அப்படின்றது தான் அருண் வந்து இறங்கி வந்து சொன்னது. அது வந்து எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட். பட் அதில் வந்து பேக் அடிக்காம முத்துக்குமரன் நம்ம இது எப்படியாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே அதே பாயிண்ட் நின்றுட்டே இருந்தது. ஸோ அங்கேருந்தா வந்து ஆரம்பிக்குது. அங்கேயே ஒரு ஈகோ வந்து 2 பேருக்குமே வந்து கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 1-on-1 தான் இந்த டாஸ்க் வந்து முழுக்க வந்து அப்படியே தான் போயிட்டு இருந்தது. இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட முத்துக்குமரன் ஃபீல் பண்ணி ஒரு சில விஷயம் நான் வந்து மஞ்சரிட்டிலாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரிலாம் பேசுறான், டப்பான்றான், இப்படின்றான், அதெல்லாம் வந்து எப்படி யாருமே வந்து கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு இல்ல. ஏன்னா முத்துக்குமரன் பேசும்போது வார்த்தைகளால வந்து பிளே பண்ணுவார், அட்டாக் பண்ணுவார். ஆனா அருணுக்கு வந்து அந்த ஒரு டேலண்ட் வந்து இல்ல, பேசிக்கிட்டே இருக்கிற டேலண்ட் இருக்கு. முத்துக்குமரனே வந்து பயங்கரமான ஒரு பேச்சாளர். முத்துக்குமரனே டயர்ட் ஆகிற அளவுக்கு அருண் வந்து பேசி வந்து முத்துக்குமரன் உட்காராது. முத்துக்குமரன் டஃப் கொடுக்கல, ஒரு மஞ்சரிக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. மஞ்சரி எப்படி அங்க பேசுறதுல பாயிண்ட் இருக்காது, ஆனா 1/4 மணி நேரத்துக்கு பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி அருண் பிரசாத் பேசிக்கிட்டே இருக்காப்ல. அத பாயிண்ட்னு எடுத்து பார்த்தா என்னடா ஒரு பாயிண்ட் இல்ல, இப்போ 1 மணி நேரம் பேசிருக்கேடா அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் இருக்கும். ஏதாவது 1-2 வேலிடா இருக்கும். பட் ஆனா சுத்தி மத்ததெல்லாம் அன்வான்டான ஒரு டாக்கா இருக்கும்போது அந்த வேலிடான பாயிண்ட் கூட மறைஞ்சு போயிடுது. ஆமா. சோ அது கரெக்டா கொஞ்சம் தேவையான விஷயத்தை மட்டும் பேசுறாரு அப்படின்னா கரெக்டா இருக்கும். என்னன்னா பர்சனலா இறங்கிடுறாப்ல. ஒரு பாயிண்ட பேசாம அந்த பாயிண்ட்டுக்குள்ள இறங்கி பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே கொட்டும் போது என்ன ஆயிருதுன்னா, நீ பாயிண்ட பேசல, முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா பேசுற, நீ ஒர்க்கரா பேசல, நீ வந்து அவங்க மேனேஜர் கிட்ட பேசுற மாதிரி இல்ல, முத்துக்குமரன்ட்ட நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதை மாத்துன்ற மாதிரி பேசுறியோன்ற மாதிரி வந்துருது. அண்ட் முத்துக்குமரனுமே கொஞ்சம் டர்ட்டி கேம் ஆடினாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த கேமை பொறுத்த வரைக்கும். யூனியன் லீடர் பொறுத்த வரைக்கும் யூனியன் மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை தான் அவங்க கோரிக்கையா வைக்கிறாங்க. ஆனா இவர் வந்து என்ன பண்றாப்ல, மேனேஜர் சைடுல தீபக் வந்து இல்லடா அவங்களே செலக்ட் பண்ணிட்டுன்னு சொன்னா கூட வேணான்றாப்ல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு செகண்ட் டேல அந்த 2.0 வரும்போது ஸ்வாப்பிங் டப்பு நடந்துட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் என்ன பண்றாப்ல, ஸ்வாப் யாரு பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணாம இவர் என்ன பண்றாரு, இதை கேட்கிறாரு இல்லையா, யூனியன் லீடர் அவங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. இதை ஏன் பண்றாரு அப்படின்னா, வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டிப்பா ஒரு கேள்வி வரும், ஏன் எல்லாரும் சொல்லும் போது நீங்க மட்டும் ஒத்த கால நின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொல்றாப்ல, இது நம்ம ட்ரை பண்ணி பார்த்தரலாம்ன்றாப்ல. சோ நான் ரெண்டையுமே நான் ட்ரை பண்ணிட்டேன், சோ வந்து எனக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல கேள்வி வந்தாலும் நான் வந்து அதை சமாளிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அதை பதிவு பண்ணிட்டார் இல்லையா. சோ அதனால இந்த கேமை வந்து ஃபுல்லா பிளான் பண்ணி, அதாவது இதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் எப்படி பாய்ஸ் டீமை கண்ட்ரோல்ல வச்சு ஒரு ப்ளே பண்ணாரோ அதே மாதிரி மேனேஜர்ஸ் டீமை இவரோட கண்ட்ரோல்ல வச்சு தான் ப்ளே பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் லேபர்ஸ் கிட்ட போனதுக்கு அப்புறமும் முத்துக்குமரன் கொண்டு வந்த அந்த 6 பாயிண்ட்ஸ் தான் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே முத்துக்குமரன் தான் சொல்லியிருப்பாப்ல, அதை தான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து. சோ 2 பக்கமும் கேமை யார் ப்ளே பண்ணியிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் தான். அது
அது நல்லா ப்ளே பண்ணாப்ல. ஒரு 85% நல்லா ப்ளே பண்ணாருன்னு சொல்லலாம். ஆனா ஒரு 15% கொஞ்சம் டர்ட்டி கேமும் இந்த வாட்டி முத்துக்குமரன் உள்ள ஆடினாரோ அண்ட் அருண் கிட்ட பேசும்போதெல்லாம் கொஞ்சம் பர்சனல் வெஞ்சன்ஸும் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. 30 வச்சுக்கலாம். 70 வந்து நல்ல ப்ளே. ஸோ யூஸ்வலாக வந்து 80, 85, 90 வரைக்கும் நல்லா ப்ளே பண்ணுவார். 100 கூட நம்ம வச்சுக்கலாம். பட் இந்த வீக்கில் வந்து 70 தான் நல்ல ப்ளே. பேலன்ஸ் 30 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து முத்துக்குமரனோட வாய்ஸ் தான் வந்து கேட்டுட்டே இருந்தது. மற்றவங்களாம் வாய்ப்பே கிடைக்காத மாதிரி இருந்தது. அவங்க வாய்ப்பு கிடைச்சாலும் பேச போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து முத்துக்குமரன் தெரியும் போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் வந்து நின்றுறாங்க. அதான் வேலிடான ஒரு பாயிண்ட் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து பேக் சைடில் போய் நின்றுக்கிறாங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து அவங்களுக்கும் பயம், நம்ம ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு பேரில் மொக்கம் வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்றதுனால அவங்களும் வந்து வாய்ப்பு வந்து பேசுறது கிடையாது. ஸோ ஒரு வேலிடாக பேசுறாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால எல்லா இடத்துலையுமே வந்து அவர் நல்லாவே வெளியில் தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து அருண் பிரசாத்துக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா தீபக் கூடிய மேட்டர்லயும் கண்டிப்பா தீபக்கு ஆதரவா தான் விஜய் சேதுபதி பேச போறாருன்றது நல்லாவே தெரிஞ்சு. அந்த விஷயத்தையே பேசுவாரான்னு தெரியல. அந்த விஷயத்தையே பேசுவாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவார். ஏன்னா அங்கே இருந்தானே அந்த இதுவே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவோம். அதுல ஒரு ரோஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த மேனேஜர் லேபர் டாஸ்க்ல முழுக்க முழுக்க பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் காட்டினாருங்கிறது எங்க நல்லா வெளிப்படையா தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஊரு 2 பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை நான் மேனேஜரா சொல்ல, நான் பர்சனலா வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்புறம் பர்சனலா சொன்னதுக்கு சாரி கேளுனா அதுக்கு நான் சாரி கேட்க மாட்டேன், நீங்க மேனேஜர்ஸா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. ஸோ முழுக்க முழுக்க உடச்சிட்டாப்ல. இந்த டாஸ்க்ல அருண் பிரசாத் முழுசாவே பர்சனலா இறங்கி உடச்சிட்டாருன்றதுனால அருண் பிரசாத்துக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல ஸ்பெஷல் ரோஸ்ட் இருக்கும். கோமாளித்தனமான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருன்றதுனால சரி இதுக்கு ஓரமா வச்சிடலாம். அடுத்தது கம்மிங் டு சௌந்தர்யாவுடைய பிரச்சனை. இந்த மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அன்ஷிதா வந்து கொடையை பிடிச்சி நின்று இருந்தாங்க. அப்போ போயிட்டு இதுக்கு முன்னாடியே வந்து சௌந்தர்யாவுக்கு அத்தனை வார்னிங் கொடுத்துருக்காங்க, பாஞ்சிட்டு போகாதீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயனுக்கு ஒரு இது வார்னிங், ரயன் ராணுவ பிரச்சனை இல்லை. அண்ட் சௌந்தர்யாவுக்கு இப்போ 3rd டைம் அகைன் வந்து அந்த வேலையை வந்து பார்த்துருக்காங்க. மஞ்சரி வர டப்புன்னு அப்படி கையில் அடிச்சாங்க. அடிச்சுட்டு அவங்க ஒரு உருட்டுனாங்க பாருங்க. அதுதான் பயங்கரமான உருட்டா இருந்துச்சு. மக்களுக்கு நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க. நல்லா நெஞ்ச பிடிச்சிட்டேன். அம்மா ஓ அவேர்னஸ் இப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்ல நான் எதிர்பார்க்காம சப்புன்னு அடிச்சிட்டேன்னாங்க. அப்புறமா சொல்றாங்க நான் தெரிஞ்சுதான் அடிச்சேன், ஏன்னா அது கிரியேட் பண்ணணும், அவன் ட்ரிகர் ஆவான்றது எனக்கு முன்னாடியே தெரியும். இதெல்லாம் ஏன் பண்றேன்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸா நான் பண்ணி காமிச்சேன்னாங்க. மேனேஜர்லாம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பண்றேன். அது எப்படிப்பட்ட உருட்டா இருந்துச்சு? பயங்கரமான ஒரு நாளா ஷாக் ஆயிட்டேன். ஐயோ மஞ்சரி, என்ன மஞ்சரி உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாம நான் பேசிட்டு இருந்தேன், இப்படி பண்ணிட்டீங்களே மஞ்சரி அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு. ஏன்னா நிறைய நல்ல பிளே, ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் தான், சந்தேகமே இல்லை. நிறைய இடத்துல வந்து போல்டா இறங்குறாங்க. டாஸ்க்லாம் அந்த ஏஞ்சல்ஸ் டாஸ்க்லாம் வந்து சூப்பரா வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இறங்கி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி இறங்கி பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் அது வரைக்கும் எனக்கு வந்து நல்லா சூப்பரா ஓகே மஞ்சள் நல்லா பிளே பண்ணாங்க இந்த டாஸ்க் அப்படின்னு தான் தோணிட்டு இருந்தது. ஆனா பொசுக்குன்னு அங்க வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே என்னடா இப்படி பண்ணிட்டீங்களடா, அது பண்ணது கூட பரவாயில்ல, அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டாங்க. ஏன் சௌந்தர்யா கிட்ட ஏன் அப்படின்னா சௌந்தர்யா அங்க மாட்டிட்டு இருக்காங்க, நம்மளும் கையில வந்து இப்படி தட்டி விட்டு அடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து மேஜரா தெரியக்கூடாது, சௌந்தர்யா கொஞ்சம் மேஜரா தெரியும், நம்ம கொஞ்சம் பேக் அடிச்சலாம், எஸ்கேப் ஆயிடலாம், நம்ம சேஃப் ஆயிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா பதிவு பண்ணி மஞ்சரியை வந்து கொஞ்சம் சேஃபா வரதுக்கு பிளான் பண்ணி தான் பண்ணாங்களே. ஆமா, இதுல சௌந்தர்யாக்கு கன்சோல் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஏய் நீ ஒன்னும் சௌந்தர்யாவா பண்ணல, நீ மேனேஜரா பண்ண, நானும் மேனேஜரா தானே பண்ணேன். ஸோ இது எல்லாமே மேனேஜர் கேரக்டர்ல நடந்த விஷயங்கள். இது வந்து யாருமே பர்சனலா பண்ணல, இதை பர்சனலா பண்ணாங்கன்னு சொல்லி பேசுறாங்க பத்தியா, அவங்க தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போய் ராணுவ கிட்ட பதிவு பண்றாங்க, அதுக்கப்புறம் தீபக் கிட்ட பதிவு பண்றாங்க. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்னு எபிசோட்ல இவ்வளவு காமிச்சிருக்காங்கன்னா அப்போ லைவ்ல எல்லாம் உட்கார்ந்து அதை பத்தியுமே பேசிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு டாபிக்கா வந்துடக்கூடாது, அப்படி டாபிக்கா வந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லி சமாளிக்கணும்ன்றதை இங்க பதிவு பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த உருட்டுக்கு விஜய் சேதுபதி ஒரு நல்ல உருட்டு கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம சௌந்தர்யா மேட்டருக்கு வந்துருவோம். சௌந்தர்யா பிடிச்சி இழுத்தாங்க, ஃபர்ஸ்ட் இழுத்தாங்க. ஆனா என்ன சொன்னாங்கன்னா நான் இழுக்கவே இல்லை, நான் பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தேன். நாங்கள் கையை பிடிச்சி அமுக்குனாங்க, கையை பிடிச்சி எடுத்து விட்டாங்க, நான் கையும் பிடிக்கலன்ட்டாங்க. ஸோ சௌந்தர்யாவுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, சௌந்தர்யாக்கு இந்த வாரம் எல்லோ கார்டு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கு? அது எல்லோ கார்டு ரெட் கார்டு அது எனக்கு எப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் அவங்க போயிட்டு இன்ஃபர்மேஷன் வருது என்ன தெரியலன்றீங்க, அதுக்கு தானே வீக்லி ரிவ்யூ கேளுங்க. சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க எப்படி கத்துறாங்க, எப்படி சப்போர்ட்டர்ஸ் வந்து வராங்கன்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா
ஷாக்கிங்கா இருக்கு, அதிசயமா இருக்கு. எப்படா டேய் என்னடா பண்ண அந்த பொண்ணு அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது. அந்த அளவுக்கு சர்ப்ரைஸான ஒரு பேக்கேஜ் தான் வந்து சௌந்தர்யா வந்திருக்காங்க. பட் ட்ரிகர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஈஸியா வந்து ஆகக்கூடிய ஒரு பர்சன் தான். தர்ஷிகாவும் சரி, அன்ஷிதாலாம் வந்து டாப். அதுல அன்ஷிதாவெல்லாம் வந்து ஈஸியா வந்து ட்ரிகர் பண்ணி விடலாம். அருணும் வந்து ஈஸியா ட்ரிகர் பண்ணலாம். சௌந்தர்யாவும் அதே கேட்டகரி தான். ஒரு சில பேர்கிட்ட வந்து கண்ட்ரோல் இருக்கும். என்னதான் கோவம் வந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலா பேசலாம், கம்போஸா இருக்கலாம்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் வந்து இருக்கும். பட் இவங்ககிட்டலாம் வந்து அதுவும் அன்ஷிதா தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதுல அவங்க மட்டும் கொஞ்சம் வெட்டிக்க ஆரம்பிச்சானா தேம்பி 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 நமக்கே பயம் வந்துடும். ஐயோ அந்த பொண்ணுகிட்ட பேசவே கூடாது, தள்ளியே இருந்துடா. அதுலயும் சண்டைன்னு வந்துச்சுன்னா 4-5 பாயிண்ட் பேசுவாங்க. அவங்க சொன்னது நான் சொல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஏமா இருமா ரெக்கார்ட்ல போட்டு ரிப்பீட்ல போட்டு விட்டுலான்ற மாதிரி அதே திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இப்போ சௌந்தர்யா போய் வேகமா பிடிச்சி பயங்கரமா வந்து கையை பிடிச்சி இழுத்து விட்டதெல்லாம் வந்து நல்லாவே தெரிஞ்சு நம்மளா ஸ்லோ மோஷன் எல்லாம் போட்டு நம்ம வந்து பார்த்து தான் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து பெரிய மிஸ்டேக். பட் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அன்ஷிதா தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவ்வளோ மேனேஜர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க பேக் டு பேக். மழை பயங்கரமா வந்து கொட்டிட்டு இருக்கு, மேபி இடி மின்னல் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சர்ன்ல கூட தீபக் வந்து மென்ஷன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம். மைக் நனைய போதுமான்னு வேற மென்ஷன் பண்ணி எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க நனையிறது பிரச்சனை கிடையாது, மைக்கை கழட்டி வச்சுட்டு நில்லுங்க. அன்ஷிதா கூட இல்ல எனக்கு மழை நனையணும் ஆசையா இருக்கு, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் மட்டும் பர்மிஷன் கொடுங்க, ஒரு ரெக்வஸ்டா கூட கேட்டுக்கலாம். இவங்களும் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நான் இப்படி தான் போனேன், நீங்க எப்படி போக சொல்லலாம்னு சொல்லி இவங்களும் வந்து எடுத்தோன்னே வந்து இந்த மாதிரி பேசணும்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சேன். எல்லாருமே அங்க ஃபர்ஸ்ட் தர்ஷிகா சொல்லும்போது ஒரு ஆள் பேசல, அங்க வந்ததே 4-5 தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் தர்ஷிகா சொன்ன உடனே ஜாக்லின், சௌந்தர்யா, தீபக், மஞ்சரின்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ள போங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு என்ன ஆகும்னா என்ன எதுக்கு எல்லாரும் டப்புன்னு இப்படி 5 பேர் சேர்ந்து நம்ம இப்படி சொல்றாங்க, நான் இங்க தான் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா நிறைய வார்த்தைகள் என்ன விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவோம், யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு போங்க, இப்படி பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆக தான் செய்யும். ஸோ நம்ம ஒன்றும் அவ்வளவு பெருசா எதுவும் பண்ணலையே, விடுதிக்கு வாசல்ல நின்றுட்டு இருக்கோம், கொடையை பிடிச்சா நின்றுட்டு இருக்கோம், மைக்கு நனைய போகுது உள்ள போங்கன்னு கேப்டனாவோ இல்ல இவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னா இல்ல மைக்கு கழட்டி வச்சுட்டு நில்லுங்கன்னு சொல்லியிருந்தாலும் அது சிம்பிளா முடிய வேண்டிய விஷயம் தான். பட் அதுக்கு இவ்வளவு பேர் த்ரோ பண்ணி இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது, எல்லாமே ஓகே பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனா சௌந்தர்யா போயிட்டு பிடிச்சி இழுக்கிறதுங்கிறது வந்து அது தப்பு தான். என்ன தோணுச்சுன்னே தெரியல, அவ்வளோ வேகமா வந்தாங்க. எதுக்கு அவ்வளோ வேகமா வந்தாங்கன்னே தெரியல. அவ்வளோ காண்டு இருந்ததா, அவ்வளோ வன்மத்தில் வந்து இருந்தாங்களா, இல்லை வந்து அவங்க நான் போக மாட்டேன் சொல்லிட்டே இருந்தாங்களே, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரிகர் ஆகி வந்தாங்களா நமக்கு தெரியல. பட் வந்து சம ஃபோர்ஸாக தான் வந்து இழுத்தாங்க. ராணா உள்ள வந்தோன்னா அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. சௌந்தர்யா எங்க அடிச்சிட போறான் அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. டக்குனு கப்சிப்னு ஆயிட்டாங்க. ஒரு குரல் கொடுத்தவங்க அப்படியே பாம்பு பொட்டி பாம்பு மாதிரி அந்த மாதிரி வந்து அவனு கத்தான்னு சொல்ல பயங்கரமா எத்தனை நானா கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 15-20 ஏஐ வந்து கத்தி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃபோர்ஸா வந்து ராணுவம் வந்தாரு. அவங்களுக்கே கண்டிப்பா பயம் வந்துருச்சு. அப்புறமேட்டு எல்லாம் சுத்த ஆரம்பிச்சோன்னா அன்ஷிதா ஒரு சைடுல வந்து என்ன பண்ணுவேன் அவங்க கேட்கறாங்க. சௌந்தர்யா அப்பயும் வந்து பிடிச்சிட்டே இருக்காங்க. ராணுவ ஒரு சைடு, சத்யா ஒரு சைடு வந்து அசிங்கமா வந்து கத்த ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் பீப்ல வந்து சைலண்ட வந்து மியூட் பண்ணிட்டாங்க. ஸோ வாய்ஸ் வந்து கேட்கல. ஸோ இப்படி வந்து சத்யாவுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னே பெருசா தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து பின்னாடி இதா இருக்கிறது பெருசா தெரிஞ்சிருக்குது. அவர் என்ன சத்யா எங்க ட்ரிகர் ஆனாருன்னா மஞ்சரி அடிச்சாங்க இல்லையா, மஞ்சரி அந்த இடத்துல இருந்து டப்புன்னு என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. பயங்கர ஃபோர்ஸா அவர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது யூனிலேட்டர் இப்ப ராணுவம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இதை கொஞ்சம் கான்டவுன் பண்ணிருக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும். ஆனா அவரும் இறங்கி சர்ன்னு ஏற ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ யூனிலேட்டர்னா ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அவர் தான் ஹெட் மாதிரி இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணிக்கணும், இதை வந்து பிரிச்சு விட்டுருக்கணும். ஆமா, ஸ்மூத்தா கையெடுங்க மேனேஜர் கையெடுங்க, ஓகே பாத்துக்கலாம் சரி விடுங்க பாத்துக்கலாம்னு சொல்லி. ஏன்னா அந்த பொறுப்பு இருக்கு அவங்க. இப்ப அருண்லாம் வந்து பயங்கரமா கோவப்படக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம பார்த்திருக்கோம். பயங்கரமா கத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்ததுக்கு அப்புறமா அருணோட கேரக்டரை பார்த்தோன்னே சம மனுஷனா இருக்கியடா நீ அப்படின்னு வந்து நமக்கு எல்லாம் தோணுச்சு. நல்லா கேப்டன்சி பொறுத்தவரைக்கும் நல்லா பண்ணா. அதே மாதிரி தான் ராணுவுக்கு இந்த ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் வந்து செயல்பட்டு இருந்தாருன்னா மேபி இந்த பிரச்சனை வந்து பெருசா ஆகாம அங்கேயே முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அவர் பேசி சத்யா பேசி அவங்க பேசி மஞ்சரி வந்து அட்டாக் பண்ணி இவ்வளவு விஷயமா வந்து பெருசாயிடுச்சு. சோ அட்லீஸ்ட் ஒரு வார்னிங் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. மஞ்சரிக்கு வந்து வார்னிங் கிடைக்கும். அண்ட் சௌந்தர்யா வந்து செகண்ட் டைமா ரிப்பீட் பண்றாங்க. அண்ட் ஓவரால் இது தேர்ட் வார்னிங் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாவே சௌந்தர்யாக்கு வந்து ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லோ கார்டு கொடுப்பாங்கன்றதுல நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இது வரைக்கும் பிக் பாஸ் நம்ம பார்த்த பேட்டர்ன்ல கண்டிப்பா இது கமல் சாரா இருந்தாருன்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்து கொடுப்பாரு. சோ விஜய் சேதுபதி ஒரு வார்னிங்கா, ஏன்னா இது அப்படியே விட்டாருன்னா மீதி இருக்கிற 5 வாரத்தையும் இப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப அவங்க வந்து வேகமா தள்ளி விட்டு இருந்தாங்களாங்களோ இல்லைன்னா கை லைட்டா ஓங்குற மாதிரி பண்ணியிருந்தாங்களாங்களோ அது வந்து ஸ்ட்ரைக்காவோ இல்லை எல்லோ கார்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க கொடையதான். இதுவே பிசிக்கல் வயலன்ஸ் தானே. இப்ப கொடையை பிடிச்சி இழுத்தது 2 பேரும் இழுத்துல யார் கண்ணிலேயும் இந்த கொடை குத்தி இருந்தா இல்ல ஆப்போசிட்ல சுத்தி இருந்தவங்க யார் கண்ணிலேயும் பட்டிருந்தா அங்க வந்து அன்ஷிதா அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணல. ஒருவேளை அந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்து நீ என்ன பிடிச்சி இழுக்கிறது நானும் பிடிச்சி இழுக்கிறேன்றது ஒரு சண்டையா மாறி இருந்தா இங்க நம்ம பாக்குறது வந்து அங்க போய் இழுத்தது வந்து எவ்வளவு போர்ஸா இழுத்தாங்க பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த ஆக்ஷன்
போயிட்டு தர்ஷிகாவை பிடிச்சி தள்ளினாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் தானே இங்கேயுமே. போயிட்டு டப்புன்னு பிடிச்சி இப்படி இழுக்கிறது வந்து ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் தானே, அந்த இடத்துல அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையன்றது தானே சொல்லப்படுது. ஸோ அதுக்காக ஒரு வார்னிங் வந்து கம்பல்சரி கொடுப்பாங்க. அது பை வேர்ட்ஸாவோ இல்ல கார்டாவோ கொடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கலாம். டிஆர்பி ஏறும் கண்டிப்பா. ஆமா, இந்த வீக்கெண்ட் அதுக்காகவே பிளான் பண்ணி கூட மேபி பண்ணலாம். ஆமா, என்ன பண்றாங்க சீசன்ல குறும்படம் போறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைச்சுமே விஜய் சேதுபதி எதுக்காக அவாய்ட் பண்றாருன்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த வாரம் விஜய் சேதுபதி அவன் எடிட்டர்ஸ் டீம் தான் அதெல்லாம் பண்ணணும், பேக் சைடுல இருக்க டீம் இல்லையே. இதுக்கு முன்னாடிலாம் கமல் சார் பண்றாருன்றது நல்லாவே தெரியும். என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அதை பாதியில ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள போவார். உள்ள போயிட்டு டீம் ரெடி பண்ணுங்க அப்படிம்பாரு. ரெடி பண்ணிட்டு திரும்ப வருவாரு, குறும்படம் பார்க்கலாமாம்பாரு. அவர் பண்றதுலே தெரிஞ்சிருக்கும் நீங்க இப்படி பேசுறீங்கல்ல, சரி நான் ரெடி பண்ண சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பிரேக் கொஞ்சம் டைம் கொஞ்சம் பெருசா இருக்கும். அவர் ரிட்டர்ன் வரும்போது பண்ண சொல்லுவாரு. அந்த அதிகாரத்தை யார் எடுப்பாருன்னா அவர் தான் எடுப்பார். அதனால தான் இந்த ஷோ கொஞ்சம் ஹிட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இவர் அதை புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் டைம்ல இவர் உட்காந்து தைக்கிறதுனாலயோ இது பண்றதுனாலயோ ஒன்றும் ஆக போறது இல்லை. பட் லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடு அன்பார்ச்சுனேட்லி பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே 2 நாளுமே நம்ம எதிர்பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கவர் பண்ணாரு. ஸோ இந்த வீக்கெண்ட் எபிசோடும் அதே மாதிரி மேபி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த சண்டேல நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஒர்க்கர் ஆகி அருண் பிரசாத் காணாமே போட்டாரு. எங்கயா அருண் பிரசாத் எங்க ஒர்க்கருக்காக குரல் கொடுப்பாருன்னு சொல்லி ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு, அவர் எங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரை காணவே இல்லையே இந்த பிரச்சனையில. அருண் பிரசாத் வந்து நிறைய இடத்துல நான் எப்படி பார்த்திருக்கேன் அப்படின்னா, வாலண்டியரா வந்து ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ற ஒரு பர்சனா நான் வந்து பார்த்திருக்கேன். ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து போயிட்டு இருக்கும். அந்த ஆர்குமெண்ட் நடுவில் போய் கூட அவர் வந்து ஒரு பிரச்சனை வந்து கிளப்பி விட்டுருவாரு. அவராலேயே ஒரு பிரச்சனை வந்து அங்க கிரியேட் புதுசா வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த மாதிரியான ஒரு வயலன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பிசிக்கலான ஒரு வயலன்ஸ் வந்து நடக்கும்போது அங்க இவர் போய் அந்த இடத்துல வந்து இவரால வந்து ஒரு வயலன்ஸ் வந்து ஆரம்பிக்குதான்னு கேட்டா அந்த இடத்துல வந்து இவர் அந்த மாதிரியான ஒரு இதுல வந்து எதுவும் பண்ணது கிடையாது. நான் என்ன கேக்குறேன், போயிட்டு அங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண சொல்லல, சமாதானப்படுத்தலாம்ல. அதான் பயந்துட்டாரு. அவர் எப்படி உள்ள போவாரு? அங்க ஆல்ரெடி தள்ளுமுள்ளு நடந்துகிட்டு இருக்கு, பெருசா ஒரு தள்ளுமுள்ளு. இவர் கையில வேற அடிச்சிட்டாங்கன்றப்போ ரயன் ராணவெல்லாம் பண்ணதெல்லாம் அவ்வளவு பெரிய பிசிக்கல் வயலன்ஸ் கிடையாது. அதான் இவர் போய் அதை தடுத்து விட்டார்ல, ராணவெல்லாம் தடுத்து விட்டாரு, ரயன்லாம் தடுத்து விட்டாரு. நீங்களே தான் சொல்றீங்க ரயன் ராணவெல்லாம் அவ்வளவு பெரிய பிசிக்கல் வயலன்ஸ் போகும்போது உள்ள போய் தடுத்து விட்டாரு. ஆமா, அவர் அங்கேயே தான் இருந்தாரு. அப்ப ஷாக் ஆகல மனுஷன். இல்ல அது என்ன மேட்டர்னா, சுத்தி எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தாங்க. இங்க பக்கத்துல வந்து பெருசா யாருமே கிடையாது. எல்லாம் வீட்டுக்குள்ள போனோம், வீட்டுக்குள்ள பொம்மையை வச்சு நின்னுட்டு இருந்தாங்க. சோ இங்க பக்கத்துல வந்து இருந்தது ஒரு சில பேர் தான் இருந்தாங்க. அருண் வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன் பக்கத்துல இருந்தப்போ, அதனால அவர் போய் தடுத்து விட்டாரு. ஆனா இந்த இடத்துல வந்து சுத்தி அவ்வளவு பேர் இருக்காங்க, இவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. இவரு போனா எல்லாரும் தள்ளி விட்டு தான் இவர் உள்ளே போனோம். சோ அதனால இவ கூட்டத்துக்குள்ள போணுமே, பின்னாடி இருந்து அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம், கண்டிப்பா பயம் வந்திருக்கும். முத்துமுருகன் பேசும்போது வீடு 2 பட்டா கூத்தாடிகள் கொண்டாட்டம் சொல்றதுக்கெல்லாம் அவருக்கு பயம் வர மாட்டுது. யாருக்கு? அருண் பிரசாத்துக்கு. அது வந்து வாய் வார்த்தை, அதெல்லாம் போல்ட் அடிப்பார் அவர். அதெல்லாம் அடிச்சிருவாப்ல. அது கூட்டமா இருந்தாலும் சரி, அம்முடு இருந்தாலும் சரி, அங்க போய் பிசிக்கல் அட்டாக் அங்க ஒன்னு போயிட்டு இருக்கு, தள்ளுமுள் நடக்குது அப்படின்னா அதுல என்ன பண்ணுன்னு தலைவருக்கு தெரியாது. பேபன் முழிப்பாரு, போய் என்ன பண்ணு தெரியாம அன்னைக்கு பார்த்து சிக் லீவ் போட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. ஆமா, ஆர்கியூமெண்ட் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதுல தலைவர் வந்து இறங்கி போல்ட் அடிப்பாரு. அந்த மாதிரி கேரக்டர். வாய் பேச்சு, வாய்ஸ் அவடால தலைவர் வந்து கெத்து. இந்த மாதிரி பிசிக்கலா வயலன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா வர மாட்டாரு. ஆமா, கொஞ்சம் பயந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய கேரக்டர் தான். மேபி கண்டிப்பா அருண் மேபி கேட்டாலும் கேட்கலாம். சரி, ரைட். இல்ல அவரே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம். சோ ஓகே, ரைட், ஃபைன். சோ இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம பேசி முடிச்சாச்சு. அண்ட் கேப்டன் ரஞ்சித், இந்த எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேப்டன் இந்த சீசன்லயே அப்படின்னு சொன்னா நம்ம தீபக் சொல்லலாம். அவருடைய கேப்டன்சி விட ஒரு பெஸ்டா பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் நாளே உட்கார்ந்து ஒரு 1.5 மணி நேரம் கேப்டன் சொன்னா ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கேப்டன் இந்த வாரம் யார் இருந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, அவர்கிட்டயே போய் சொன்னா கூட உட்கார்ந்து யோசிப்போம், நம்ம தான் கேப்டனா அப்படிங்கிற மாதிரி. அதாவது அன்பு நிறைந்த வாரமா இருக்கணும், இதுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு, அந்த டெக்கோரமை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாரு. அப்பவே குழி தோண்டி போச்சு விட்டாங்க. அந்த டெக்கோரம் ஸ்டார்டிங்ல ஒரு முட்டையை உடனே தர்ஷிகா எடுத்துட்டாங்க. வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து போக அப்பதான் கேப்பியா கொடுத்தாங்க, நீங்க தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி பதவியேற்பு விழாவே அப்பதான் நடந்து முடிஞ்சு அந்த கிரீடத்தை கூட தலைவர் வந்து கழட்டி கீழே வைக்கல, நல்ல கெத்தா இருக்கும், அப்படியே போட்டுட்டே கீழே வச்சுட்டாங்க. ஆமா, போட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தாரு. இதுவே நல்லா இருக்கே இந்த ஆர்குமெண்ட், இதே நம்ம வந்து வீக்லி டாஸ்க் மாதிரி வச்சுக்கலாமே, டெய்லி இது வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி அதை கூட பிளானா வந்து எக்ஸிகியூஷன் வந்து பண்றதுக்கு சொன்னாரு அவரு. ஓகே, இதை பத்தி டிஸ்கஷனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்குமெண்ட் மார்னிங் வந்து போயிட்டு இருந்தது இல்லையா, இதை பத்தி நம்ம ஒரு டிஸ்கஷனா வச்சலாம். டெய்லி இதுதான் இனிமேல் வேலை, என்ன வந்து ஆர்குமெண்டா போதோ அதை வச்சு நம்ம வந்து டிஸ்கஷன் வந்து டிபேட் வந்து பண்ணிடலாம். இதுதான் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டின்ற மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வந்து சொன்னார். அது எல்லாமே ரசிச்சாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ஆனா பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது பேசிட்டே இருக்கும்போது தர்ஷிகா எந்திரிச்சு போயிட்டாங்க. பாத்ரூம் தான் தெரியல, தர்ஷிகா ஒரு அவசரத்துல முட்டையை தூக்கி வச்சிட்டாங்க. இல்ல அவங்க எடுத்தது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான விஷயம்.
ஒரு வெசல் எல்லாரோட ஒப்பீனியன் சொல்லி முடிச்சிட்டீங்களா, நிப்பாட்டுங்க, அதை நான் டிசைட் பண்ணிக்கிறேன், டிசிஷன் எடுத்துட்டு போயிடணும். அதை விட்டு எல்லாரும் கேப்டன் ஆகி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தா யாரா இருந்தாலும் கடுப்பாகும்ல. அந்த மாதிரி ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்க மாட்டாப்ல. ஈவன் இப்போ ஒரு டிஸ்கஷன் போயிருந்தாங்க, அதுல ஃபர்ஸ்டா ஈக்குவாலிட்டியை பத்தி பேசுங்க அப்படிங்கிற ரெஸ்பெக்ட் பத்தி பேசுங்கன்னு சொல்லி சொல்லும்போது, நாங்க எப்படி உங்களை சார் மேடம் கூப்பிடுறோமோ அதே மாதிரி நீங்க எங்களை சார் மேடம் கூப்பிடணும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். இவ்வளவு தான் ஜென்டன்ஸ். இதுக்கு ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தாரு, எல்லாம் கொட்டாவி விட்டு தூங்கவே செஞ்சாங்க. இப்போ என்னங்க சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு பேசிட்டு இருந்தாப்ல. சோ வந்து முன்னாடிலாம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு, அவர் பேசுறதால கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. இப்போ பேச்சுமே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வாரம் கேப்டன்றதுனால தப்பிச்சிட்டாப்ல. அண்ட் நெக்ஸ்ட் வீக் இதுக்கு ரெண்டு அடுத்தடுத்த வீக்லலாம் ரஜித் தயவு செஞ்சு வெளியே எடுத்துருங்கடா, இதுக்கு மேல எங்களால பார்க்க முடியாதுடா அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாப்ல. ஸோ ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் கேப்டன்சி அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ரஜித்துடைய கேப்டன்சி சொல்லலாம். என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இந்த வாட்டி 24/7 அந்த டாஸ்க் கண்டினியூ ஆனதுனால கேப்டனுக்கு சுத்தமா வேலை இல்லாம போயிருச்சு. மேபி இன்னைக்கு தான் கலைச்சிருக்காங்க. இதுக்கு இன்னைக்கு ஒரு நாள்ல கேப்டன்சில என்ன ப்ரூவ் பண்ண போறாருன்றத பொறுத்து ப்ரூவ் பண்ணது எதுவுமே இருக்காது. எல்லாம் ரிலாக்ஸேஷன் மூட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் டாஸ்க் வந்து ப்ளே பண்ணாங்க, எல்லாம் வெளியிலே இருந்தாங்க இல்லையா. ஸோ எல்லாமே வந்து ஆர்குமெண்ட் அது பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்தது. அதனால வந்து பெருசா வந்து கேப்டன்ஷிப்போட தலையீடு வந்து பெருசா இல்ல. சரி ரைட், இது இன்னைக்கு நம்ம ஓரமா வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது மற்றது யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்தா, இந்த வாரத்துடைய கிராஃப் யாருக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் தீபக் அஸ் அ மேனேஜரா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அந்த பொம்மை டாஸ்க்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அந்த டெவில் டாஸ்க்கு, இப்போ ரீசெண்டாக நடந்த டாஸ்க் வரைக்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ இந்த டாஸ்க்லையுமே அஸ் அ மேனேஜராக கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சீசனுடைய ஒரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரெடிக்ஷனை இன்னும் முடியல, யாரு டைட்டில் வின்னர் ஆவா அப்படிங்கிறத ஒவ்வொரு சீசன்லையுமே 60th டேக்கு அப்புறமா ரைட் இவங்க தான் டைட்டில் வின்னர் தெரிஞ்ச இந்த ஷோவை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த சீசன்ல நிறைய பேருக்கு சான்சஸ் இருக்கு. அதுல இப்ப தீபக் புதுசா ஆட் ஆயிருக்காரோ, தீபக் கூட இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அது எப்படி தீபக் வந்து இந்த 2 வீக்ஸா வந்து அவரோட கிராஃப் வந்து ரொம்ப ஹைக்கு வந்து போயிருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து அவர் மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. டாஸ்க்லாம் சூப்பரா வந்து ப்ளே பண்ணாரு, பேச வேண்டிய இடத்துல வந்து கரெக்டா பேசினாரு, ரூடான ஒரு கேரக்டர்ன்ற மாதிரி லைட்டா அங்கங்க நமக்கு வந்து தெரிஞ்சுது. பட் இதனால அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவரோட ரியல் கேரக்டரே இதுதான்ப்பா, நேச்சுரலாவே தான் இருக்காரு, எங்க நடந்தாலும் எது பேசினாலுமே கரெக்டா பேசுறாரு, பாயிண்டா பேசுறாரு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுது. அது அருண் வந்து அவ்வளோ விஷயத்த வந்து அந்த லேபரும் ஸ்கில் அந்த ரெண்டுத்தையும் கம்பாரிசன் வந்து பண்ணி பேசினார் இல்லையா அருண். அந்த பிரச்சனை வந்து தீபக் தான் மெயின் இல்லையா. அதுல வந்து வேற யாராச்சும் மாட்டிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணிருப்பாங்களா நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரா வந்து தீபக் அண்ணா வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பெரிய அப்ரிசியேஷனை வந்து கொடுக்கலாம். கடைசி வரைக்கும் வந்து இவ்வளோ பேசியும் கடைசி வரைக்கும் நான் சொன்னது கரெக்ட் தானே, நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு கரெக்டா பேசுறேன். முத்துக்குமரன் டீம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கரெக்டாக பாயிண்டா வந்து பேசிட்டு இருந்தாரு. நேற்று கூட ஒரு ஆர்குமெண்ட் வந்து போயிட்டு இருந்தேன், ராணுவுக்கும் சாரி போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சௌந்தரி மஞ்சரி எல்லாருமே வந்து சாரி கேட்கறது வந்திருப்பாங்க. அப்போ கூட வந்து முத்துக்குமரன் ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாரு, நீங்க எதுக்கு பேசுறீங்க, அவங்க தான் பேசுறாங்க, நீங்க தலையிடுங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து ஆஃப் பண்ணுவார். 2-3 இடத்துல நேற்று வந்து முத்துக்குமரன் வந்து ஆஃப் பண்ணாரு. ஃபைனல் கண்டிப்பா வந்து அவர் ஒன் ஆஃப் த ஒரு பிளேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். டிக்கெட் டு ஃபைனலே அந்த டிக்கெட் வாங்கிட்டு கூட டைரக்டா அங்க போனாலும் போலாம். டாப் 5 அண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின்னர் ஆகிறது கூட எலிஜிபிளான ஒரு கேட்டகரியில கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் தீபக் அண்ணா. செகண்ட் பிளேஸ்லாம் வந்து தாராளமா வரலாம். முத்துக்குமரனுக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கி போட்டி போட்டாகணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா முத்துக்குமரன் கிராஃப் வந்து எங்கேயோ இருக்கு, அது வந்து ரீச் பண்ணோம்னா இது வரைக்கும் யாரும் வந்து ஐப்புக்கு போல. தீபக் அண்ணாவால முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து கெப்பாசிட்டியான ஒரு பர்சன் தான் தீபக் அண்ணா. ஓகே, கமிங் டு நாமினேஷன். ஸோ நாமினேஷன் பத்தி பேசணும் அப்படின்னா பயங்கரமான சுவாரஸ்யமெல்லாம் நடந்துருக்கு இந்த வாட்டி. எதிர்பாராத விதமா பவித்ரா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. என்னடா இது, திடீர்னு பவித்ரா எப்படா ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை மெயினான ஆட்கள்லாம் இந்த வாட்டி வரல இல்லையா, முத்துக்குமரன் தீபக் மாதிரியான ஹை ஓட்டிங் கேண்டிடேட்ஸ்லாம் உள்ள வரலங்கிறதுனால அந்த ஓட்டு எல்லாமே பவித்ராக்கு போய் பவித்ராக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்களா, பவித்ரா இந்த வீட்டில் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு உள்ள ஓட்டு போடுறீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் லீஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஜோடியா 2 பேர் இருக்காங்க. இந்த சீசனையே ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய தர்சிகா அண்ட் விஷால், இவங்க 2 பேரும் ஜோடியா அனுப்பிச்சு விட்டாங்கன்னா இந்த சீசனே ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியே பேசுறாங்க. உங்களுக்கு எப்படியும் ஃபோன் கால் வந்திருக்கும், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆயிருக்கும். காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி 2 பேருமே ஜோடியா போனாங்கன்னா அதை விட ஒரு பெஸ்ட் டேவா கண்டிப்பா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாருமே வந்து தயவு செஞ்சு ஜோடியா அனுப்பி விடுங்கடா, அனுப்பி டெய்லி நைட்டு அவங்க பண்ற அலப்பறை வந்து தாங்க முடியல, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்லி எக் தான் வந்து பண்றாங்க. பட் இருந்தாலும் சில விஷயம் நான் வந்து அன்வான்டடா வந்து பேசுற மாதிரியே தெரியுது. எதுக்குடா கண்டென்ட்டுக்காக தானே வந்தீங்க, நான் வந்து வெளில போறேன்னு வேற வாண்டடா வர சொல்றாரு. நான் வந்து வேலை முடிஞ்சிருச்சு, எனக்கு வெளியில வந்து 1008 வேலை இருக்கு, அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி விஷால் வந்து அவரை பத்தி அவரே வந்து புகழ்ந்துட்டு இருக்காரு. பெருமை தான் அதிகமா பேசுறாப்ல இந்த ஷோல. இதுல வர பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றதுல வர அவரை வர சூஸ் பண்ணிருக்காங்க இந்த வாரம். எந்த ஒரு ஆங்கிள் வந்து அவர் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அது நான் இன்னும் பார்க்கல, யார் யாரெல்லாம் சூஸ் பண்ணாங்க மட்டும் தெரிஞ்சுது, அவ்வளவுதான். இருக்கும்போது அன்ஷிதா கூட படுத்து கிடந்து
உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே தான் சொன்னாங்க. ஏன்டா போன டாஸ்க்ல டெவில்ஸ் ஏஞ்சல்ஸும் பேசிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ லேபரோட உட்காந்து நீ படுத்து கிடந்து மேனேஜர்ன்ற பேர்ல பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க தான் சொன்னாங்க. கடத்துல இவனுங்களே அவனை பெஸ்ட் பேப்பர் ஆகும் செலக்ட் ஒண்ணு தர்ஷிகா பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்குது, இல்லனா வந்து அன்ஷிதா பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்குது. அதுவும் தர்ஷிகாவுக்கு வந்து அன்ஷிதாவோட உட்காந்து பேசினா பிடிக்காம தான் இருக்கு. லைட்டா வந்து ட்ரிகர் ஆகிறாங்க, கோவப்படுறாங்க விஷால் மேல. அது நல்லா விஷாலுக்கும் கண்டிப்பா தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், ஒண்ணு தர்ஷிகா வந்து அவாய்ட் பண்ணி மொத்தமா முடிச்சு விட்டுறணும். அப்படி இல்லைன்னா வந்து அன்ஷிதா வந்து கட் பண்ணிடணும், பக்கத்துல உட்காரக்கூடாது. அவங்களும் வந்து உட்காராங்க, இவரும் வந்து உட்காராரு, தர்ஷிகா வந்து காண்டாது. இது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல இப்ப விஷால் அண்ட் தர்ஷிகா ஜோடியா போனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல வரீங்களா இல்லையா? நான் மட்டுமா சொல்றேன், இப்ப உங்களுக்கு யார் போகணும்னு நினைக்கிறீங்க? அவங்க 2 பேர் தான் போகணும். அவ்வளவுதான், 2 பேரும் ஜோடியா போனா நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சந்தோஷம் தான். சோ சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா கன்ஃபார்மா தர்ஷிகா வெளியே போயே ஆகணும். அண்ட் டபுள் எவிக்ஷனா இருந்தா விஷால் அண்ட் தர்ஷிகா 2 பேரும் ஜோடியா போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. அண்ட் சரி ஓகே, இந்த டாமினேஷன் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறோம். அண்ட் நாளைக்கு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா யார் வெளியே போறா அப்படிங்கிறது. அதை வந்து ஜோன் மேட்ல நம்ம தலைவர் சொல்லிடுவாப்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கமிங் டு வீக்கெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயத்தையுமே வீக்கெண்ட் எபிசோட டிஸ்கஸ் பண்ணுவான்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம். ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் நம்ம ரஞ்சித்துடைய கேப்டன்சில இருந்து அந்த ஸ்கில்டு வெர்சஸ் லேபர் அந்த விஷயத்துல இருந்து அதுக்கப்புறமா அடுத்த ஒரு முட்டையை வந்து தர்ஷிகா எடுத்தாங்க, அதான் அந்த பிரச்சனை கேப்டன்சில. ஆமா, அதை பத்தி பேசுவாங்க, டாஸ்கை பத்தி பேசுவாங்க, வெஞ்சன்ஸ் அதாவது ஈகோ கிளாஷ் வந்து அருணுக்கும் முத்துக்குமரன் ஆச்சா 2 பேருமே கண்டிப்பா வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கேட்பாரு. நெக்ஸ்ட் யூனியன் லீடர் அதை பத்தி வந்து பேசுவாங்க. யூனியன் லீடர் வந்து உண்மையிலே யார் தாங்க செலக்ட் பண்ணோம், நீங்க தான் செலக்ட் பண்ணுவீங்க, ஏன் அந்த ரூலை வந்து விட்டு கொடுக்கல. மறுநாள் நெக்ஸ்ட் டே வந்து ஓகே அவங்கள்ட்டே விட்டு கொடுத்துடலாம்னு சொல்லி முத்துக்குமரன் நீங்க சொன்னீங்களா, அது எதுக்கு நீங்க அப்போ சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட் சௌந்தர்யா வந்து போய் புல் பண்ணி அந்த ஒரு பெரிய பிரச்சனை வரும். அப்புறம் மஞ்சரி வந்து அடிச்சது நிறைய இருக்கு கேட்கறதுக்கு, எதெல்லாம் வந்து கேட்பாங்கன்னு தெரியல. அண்ட் இந்த வீக்கெண்ட் எபிசோட் அவர் நினைச்சார் அப்படின்னா எதை கேட்கறாங்களோ இல்லையோங்க, இந்த வீக் எப்படி போச்சு தயவுசெய்து அதை மட்டும் கேட்காம இருந்தாலும் போதும். ஆமா, இந்த வீக் எப்படி போச்சுன்றது கேட்காம இந்த வீக்ல நடந்ததெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ நிறைய விஷயங்கள் இருக்கு, இது எல்லாத்தையுமே வீக்கெண்ட் எபிசோட்ல கவர் பண்ணீங்கன்னா இந்த வீக்கெண்ட் எபிசோடும் பயங்கர சுவாரஸ்யமா இருக்குன்றதுல எந்த விதமான மாற்றக்கருத்துல. லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட ரொம்ப சுவாரஸ்யமா பண்ணாப்ல, அதனாலேயே ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு இந்த வீக்கெண்ட் எபிசோட நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. சோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சோ அவன் தான் நினைக்கிறேன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஜெஃப்ரிக்கு கொடுத்திருக்காங்க. எது கொடுத்தாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா ஆல்ரெடி அவன் நாமினேஷன்லயும் வரமாட்டான். லாஸ்ட் டைம் வந்து பொம்மை டாஸ்க்லயும் அவனுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் அகைன் இந்த வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவனுக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. இது யார் வாங்கி கொடுத்தான்னு பொம்மை டாஸ்க்லயாச்சும் கடைசி வரைக்கும் நல்லா ப்ளே பண்ணாரு, அவருக்கு வந்து கொடுத்தாங்க ஓகே. ஆனா இந்த டாஸ்க்ல அவரும் வந்து பெருசா தெரியல. ஆமா, சோ அதனால இந்த வாங்கி கொடுத்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருண் பிரசாத். அதுலயுமே ஒரு பயங்கரமான கேம் பிளே ஒன்று பண்ணாப்ல, அது இன்னொரு அனகோடமா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு எபிசோடு பார்த்தா உங்களுக்கே தெரியும். சோ அது இல்லாம டைரக்ட் நாமினேஷனுக்கு யாரு போவான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணதான் ராணவுக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ராணவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே கூட வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு டிஸ்கஷனா வரும்ன்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ அதுவும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ அவன் தான் நினைக்கிறேன். சோ இந்த வீக்கெண்ட் இந்த வீக்லி அனாலிசிஸ் 10th வீக் ஆகி போச்சு. இன்னும் ஜஸ்ட் நம்மளுக்கு 5 வீக்ஸ் தான் பெண்டிங் இருக்கு. சோ மீதி இருக்கிற 5 வாரத்தில் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, யார் டைட்டில் வின் பண்ண போறா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இவ்வளவு நேரம் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பதிவுகளையும் நீங்க வந்து பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். And the corn and the back, you and the can and the corn and the back. Okay, 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 perfect. Okay, okay. മച്ചാനത് ഒരളിയാ.